வெல்கம் டு ஆர்என்டிஆர் இ-லேர்னிங் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஹெட்டர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் பல பேஜுகளை கொண்ட வேலையை நீங்கள் வந்து ஒவ்வொரு பக்கத்துலையும் நீங்கள் செய்யும்போது அதை மேல் பகுதியில் வந்து நீங்கள் பேஜோட நம்பரும் ஆகட்டும், அதோட ஆத்தர் நேம் இல்லைன்னா அதோட ஹெட்டிங் நேம் இந்த மாதிரி வந்து கட்டாயம் அதை கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கப்படுற இடத்துக்கு பேர் தான் வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அந்த பக்கத்துக்கு கீழே இருக்கிற பகுதியில் வந்து அதோட டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு பேர் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஹெட்டர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண நிலையிலே வச்சு இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஹெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கீழே கொடுத்துருக்காங்க. ஹெட்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு பில்டின் கேலரியாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து மோர் கூட போய் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து தேவையோ அதை நீங்கள் உங்களோட ஹெட்டராக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் வந்து ஆனுவல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டாக்குமெண்ட்டோடது. இந்த இடத்துல வச்சு உங்களோட டாக்குமெண்ட் டைட்டில் வந்து மாற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட கர்சர் நீங்கள் மவுஸ் அங்கே வச்ச நிலையிலே வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இயர் ஆகட்டும் அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மாற்றிக்கலாம். இதே மாதிரி உங்கள் கர்சரை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விமென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் இதை டைட்டில் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த கேலரியில் இருந்த லாஸ்ட்டு 3 கமெண்ட்ஸை வந்து நீங்கள் எடிட் ஹெட்டர் மூலமாக போனீங்க அப்படின்னா நீங்கள் நிறுத்தியிருக்க ஹெட்டரில் வந்து அதில் உண்டான மாற்றங்களை வந்து உங்களால் செய்ய முடியும். ஹெட்டர் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிமூவ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹெட்டர் வந்து அங்கே இல்லாமல் ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம உருவாக்கி இருக்கிற ஒரு எழுத்து பகுதி வந்து ஒரு ஹெட்டர் அமைப்பாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு சேவ் செலெக்ஷன் டூல் ஹெட்டர் கேலரியில் செலக்ட் செஞ்சு அதுக்கு கீழே வர டயலாக் பாக்ஸில் தேவையானதை கொடுத்து நம்ம முடிச்சுக்க முடியும். இப்போ கீழே இருக்கு இல்லையா, உங்களுக்கு எடிட் ஹெட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே தேவையானதை வந்து இன்னும் எடிட் பண்ண முடியும். இதுக்கு கூட கேலரியில் நம்ம செலக்ட் செஞ்சதும் அது பக்கத்தில் மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களோட கர்சர் நிறுத்தப்படுது. அதோடு அதை மாற்றங்கள் கொடுப்பதற்கு செலக்ட் செஞ்சு அந்த நிலையிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக டைப் பண்ணிக்கலாம். இந்த நிலையிலே வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் டூல்ஸ் கீழே வந்து உங்களுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் டூல்ஸ் அப்படின்றது கீழே டிசைன் அப்படின்ற ஆப்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களோட ஹெட்டர் பார்ட்டை வந்து இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இனி வர ஆப்ஷன்ஸ் கீழே எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளிகபிள் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.rndr.com.